நீங்கள் தற்போது சுதுமலை அம்மன் ஆலயத்தின் பின்புற வீதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் வேறு கோயிலுடைய கட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்க. கட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு, இந்த மழை வெள்ளத்தால் கூடி உடைஞ்சிருக்கு பாருங்க. பாருங்க, இது முருகன் கோயில். முருகன் கோயிலுக்கு எல்லாம் தண்ணி போய் நிரம்பி இந்த பாருங்க. ஐயா, என்ன மாதிரி மலையில் எப்படி இதுக்குள்ள பாருங்க மயிலுகளில் அந்த நனைஞ்சு வண்டி இருக்குது, அந்த தண்ணி ஊடி மலைக்கு நனைஞ்சு. ஹாய், வணக்கம் உறவுகளே. காண்டிபன் பீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக நிற்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் ஆலயத்தினுடைய பின்புற பகுதியிலே நிற்கிறோம். சுதுமலை அம்மன் ஆலயத்தினுடைய உட்புற சூழல், வெளிப்புற சூழலிலே தண்ணீரானது நிரம்பி கோயிலுடைய உட்புற பகுதியில், வெளிப்புற பகுதியில் எல்லாம் ஒரு தரை மட்டமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் இந்த பகுதியால பிரயாணம் செய்யும் பகுதியாக காணப்படும் இந்த பாதையானது தற்போது மக்கள் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சுதுமலை அம்மனுடைய ஆலயத்தினுடைய தண்ணீர் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை பார்வையிடுவோம் பாருங்கள். இதுல வேற இதான் கோவில் சுதுமலை அம்மன் ஆலயம். இப்போ மழை பெஞ்சு கொண்டுதான் இருக்குது, சரியான மழை பெஞ்சு. இதுதான் பாருங்க சுதுமலை அம்மன் ஆலயத்தினுடைய முன்புற பகுதியை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது. அதுல எல்லாம் பொட்டிகள் எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிற பாருங்க. நீந்தின சின்ன பொடியில வச்சு நீந்தி வளையின பாருங்க. அப்படி அந்த எல்லா இடம் இந்த தண்ணி கூடி இருக்குதாங்க. என்ன மாதிரி மலையில் எப்படி ஏன்னாண்ட இங்கே போக மாட்டீங்க இவ்வளோ தூரம் ஃபுல்லாக இப்படி தான் தண்ணி. இது ரோட்டிலேயே இப்படி தண்ணி போகுதுதானே ஐயா? சரியான மழை பாருங்க. இதில் ஒரு ஐயா போகிறாரு பாருங்க, வெள்ளத்து ரோட்டாலாம் போகிறாரு. ஆனால் பாருங்க தண்ணி அப்படியெல்லாம். இதில் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது, ஆனால் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் தண்ணி தான் இருந்தால் தரமட்டமாக கிடாது தண்ணி எல்லாம் போய். அதில் படிகள் எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கணும் வந்தா. இப்படி போவாங்க. இப்போ மழை பெஞ்சோடு தான் இருக்குங்க. இதில் வேறு கோயிலுடைய கட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்க. கட்டெல்லாம் உடைஞ்சிருக்கு, இந்த மழை வெள்ளத்தால் கூடி உடைஞ்சிருக்கு பாருங்க. நீங்கள் தற்போது சுதுமலை அம்மன் ஆலயத்தின் பின்புற வீதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளக்காடாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. இந்த பாருங்க, சுதுமலை அம்மன் ஆலயத்தின் வீதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளத்தினால் மூழ்கி கிடக்கும் பகுதி இந்த இவ்வளோ தண்ணியை பாருங்க, சும்மா அடித்து ஊற்றுது மழையை. இந்த எப்படி இருக்குது சுதுமலை மானிப்பாய் சுதுமலை அம்மன் ஆலயத்தின் பின்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி அடமழை பெஞ்சிருக்கேன்னு பாருங்க. இதால் அந்த ரோட்டெல்லாம் தெரியாமல் இருக்குது பாருங்க மலையில். இந்த பின்புற பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. மழை வெள்ளம் காட்சி அளித்து கொண்டிருக்கு பாருங்க. கோயில் உள்ளு போட்டு தாண்டி வரணும். இது பாருங்க சுதுமலை அம்மன் கோயிலுடைய அந்த உள்ளு வீடுகளெல்லாம் தண்ணி போயிட்டு எல்லாரும் தண்ணி ஆகிருக்கு. ரோட்டு பகுதியெலாம் நிற்கிறோம் பாருங்க, தண்ணி பாருங்க எப்படி இல்லை.
இதிலே தூணுகளை எல்லாம் விழுந்து விட பாருங்கண்டா. உறவுகளை வணக்கம். நாங்கள் தற்போது சுதுமலை அம்மன் கோயிலுடைய உட்புற சூழலுக்கு வந்திருக்கிறோம். உட்புற சூழலிலே பாருங்க வெள்ள தண்ணீரெல்லாம் உள்ளுக்கு வந்திருக்கு. கோயிலுக்குள்ள உள்ளுக்கு எல்லாம் தண்ணி வந்திருக்குது. அந்த காணொலியில் தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். வாங்க உள்ளுக்கு போய் எப்படி தண்ணி நிற்கிறேன்னு சொல்லி அதை பார்ப்போம். இதுதான் கோயிலுக்கு பாருங்க. இதுதான் கோயில் பாருங்க. இது முருகன் கோயில். முருகன் கோயிலுக்கு எல்லாம் தண்ணி போய் நிரம்பி இந்த பாருங்க தேர் மூட்டி இது தேரை பார்க்குறீங்க. அப்படி கோயிலுக்கு உள்ளுக்கு தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்படி எல்லா இடம் வந்து இங்காலையும் தண்ணி கேணிகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தண்ணி காயுது. கோயிலுடைய எல்லா பகுதிகளெல்லாம் தண்ணி வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த சுவாமி இதுக்குள்ளே முகர போகிறாங்க. பிள்ளையாரை கிட்ட வர போகிறாங்க. கோயிலுடைய உட்புற பகுதியை பார்க்குறீங்க. உட்புற பகுதியிலேயே தண்ணியானதை நிரம்பி எல்லா இடமும் தண்ணி நிரம்பி இருக்குதுங்க. இதெல்லாம் படியால் தண்ணி ஏறுது. கோயிலுடைய பொருட்களை பார்க்குறீங்க. வாசல் எல்லா இடம் தண்ணி வாங்கிடுது. கோயிலோட உட்புற பகுதி எல்லா இடத்துலையும் தண்ணி வாங்கி வந்தது. இங்கே யார் முருகன் இந்த இதெல்லாம் தரும். எல்லா இடம் தண்ணி வாங்கி வந்துருக்காங்க. இது சுதுமலை அம்மன் கோயிலுடைய இந்த முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இது எல்லாம் தண்ணி நிரம்பிட்டாரு. இந்த எல்லா இடம் தண்ணி நிரம்பிடுது. எல்லா இடம் தண்ணி காஞ்சிது. முதலே ஒன்று நிற்கிது. அதுவும் தரேன். இதுக்குள்ளே பாருங்க இந்த மயிலுகள் அதுக்குள்ளே அடிப்பா. மயிலுகள் தண்ணிக்குள்ளே நினைவு. மழைக்கு இந்த மயில் வலையெல்லாம் தண்ணிக்குள்ள நினைஞ்சு வந்துருக்கு. எழும்ப முடியாமல் நிற்குது. இதுக்குள்ள பாருங்க மயில்களில் அந்த நினைஞ்சு வண்டி இருக்குது. அந்த தண்ணி ஊடு மழைக்கு நினைஞ்சு வண்டி இருக்குது மயில்கள். இந்த மேலே நிற்கிது மயில். அந்த இதுக்குள்ள ஒரு மயில்லாம் நினைஞ்சு வந்துருக்கு. அது மேலே ஏறிச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல. மேலே 2-3 நிற்குதுங்க. மேலே
கோயிலுடைய பின்புற பகுதியெல்லாம் தண்ணி வேறு இருக்காங்க. இதெல்லாம் நாக்கள் பொங்குற இடமெல்லாம் பாருங்க தண்ணிங்க. இதான் அந்த சுதுமலை அம்மனுடைய வெட்டாப்பளை கோயில் ஒன்று விடாது பாருங்க. கோயிலுக்குள்ள தண்ணி ஏறப்போ இங்கே வரும். இதுல வேற ஒரு கொடியன் வந்தோன்னு தண்ணிக்குள்ள வேற என்ன வேறு இப்படி மலையிலேட்டா என்ன மாதிரி இந்த இடங்கள் எல்லாம் எல்லாம் தான் நீங்கள் இந்த இடமே முதல் உங்களோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு தண்ணி காணிக்கல வீட்டுக்குள்ளே வந்துட்டு பக்கத்தில் முட்டிட்டு இதெல்லாம் வந்து ஒரு கோயிலெல்லாம் நிறைஞ்சிட்டு தானே. கோயிலெல்லாம் தண்ணி நிறைஞ்சிட்டு உதால அப்படியே உங்களால் அப்படி தண்ணி நிறைஞ்சிட்டுதோ. இல்லை தண்ணி தான் சார் வந்தா. இதில் நீங்கள் பொலி ஒலி விளையாடுறீங்களே. கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த இதில் விளையாடுற இடமெல்லாம் தண்ணி தான் கிடக்கு. பள்ளிக்கூடம் லீவு விட்டா நல்லா சரியா. சுதுமலை அம்மன் கோயிலில் செஞ்சாங்க மழை இப்போவும் பெஞ்சு கொண்டு தான் இருக்குது. அதுதான் சுதுமலை அம்மன் கோயிலில் அடை மழை பெய்து கொண்டு இருக்கின்ற காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் அப்படியே அந்த வர இடங்களை அப்படியே சுற்றி பார்ப்போம். அந்த காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.